கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தேவ செய்தியை கேட்கிற நீங்கள் ஒருவேளை வாங்கின கடனை அடைக்க முடியாமல் கண்ணீரோடு கூட நீங்கள் இப்போது இருக்கலாம். இயேசு கிறிஸ்து யார் என்றால், கடன் சுமையோடு இருக்கிற அவருடைய பிள்ளைகளை அவர் ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துகிற தேவன். நீங்கள் எனக்குள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம். ஏனென்று சொன்னால், எனக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களுடைய கடன் சுமையை அவர் அறிந்தவராய் இருக்கிறபடியால் என்னை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களோடு கூட அவர் பேசுவாராக. உங்களுடைய வருமானத்தை தடை செய்வது யார்? இது முதலாவது நீங்கள் உங்கள் மனசில் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. என்னுடைய வருமானத்தை யார் தடை பண்ணது? நீங்கள் சொல்லுவீங்க, ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை சொல்லுவீங்க. இவன் தான் என்னுடைய வருமானத்தை நிறுத்தினான், அந்த பொண்ணு தான் வருமானத்தை ஸ்டாப் பண்ணான், இந்த முதலாளி தான் என்னோடய வருமானத்தை கெடுத்தான், இந்த மேனேஜர் சூப்பர்வைசர் தான் என்னோடய வருமானத்தை தடை பண்ணான் அப்படின்னு நீங்கள் மனுஷனை விரல் காட்டுவீங்க. உண்மையாக அது ஒரு பக்கம் கரெக்டு தான், சரிதான், நான் இல்லைன்னு சொல்லலை. நல்லா கவனிங்க. சந்தோஷமாக இருக்கிற ஒரு குடும்பத்தில் இன்றைக்கி சந்தோஷம் குறைபட்டு போவதற்கு என்ன காரணம்னா இந்த வருமான தடை தான். ஒரு மனுஷன் எதுக்குங்க கடன் வாங்குறான்? நீங்களே சொல்லுங்கள். இந்த தேவ செய்தி கேட்குற நீங்கள் சொல்லுங்கள், ஒரு மனுஷன் எதுக்கு கடன் வாங்குறான்? பணத்தை வச்சுக்கினே அவன் கடன் வாங்குவானா? இப்போ 10 லட்சம் பணம் இருக்குது, ஒரு 1 லட்சம் போய் ஒருத்தன் வட்டிக்கு வாங்குவானா? வட்டிக்கு வாங்க மாட்டான். அப்போ வருமானம் தடைப்பட்டு வருமானம் ஸ்டாப் ஆனதால் ஒரு மனுஷன் தன்னுடைய குடும்ப நிர்வாகத்துக்காக அவன் என்ன செய்கிறான்? வட்டிக்கோ கைமாத்தாவோ என்ன பண்ணுறான்? கடன் வாங்குகிறான். இல்லை தான் வீட்டில் இருக்கிற நகையை கொண்டு போய் பேங்க்கில் அடகு வைக்கிறான். இல்லை சொந்தக்காரு, நண்பர்கள், உறவினர்கள், கூட பிறந்தவங்க யாருக்கிட்டையாவது நகையை வாங்கி வச்சுட்டு அந்த நகையை மறுபடியும் மீட்டு தர முடியல, வாங்கின பணத்தை கொடுக்க முடியலன்னு சொன்னால் இன்னும் மேலும் 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 கடன் வாங்கினே தான் இருக்கணும். அப்போ வருமானம் பெருகினா தான் வாங்கின பொருளை கொடுக்க முடியும், வாங்கின கடத்தை அடைக்க முடியும், குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் உண்டாகும், நிம்மதியாக ஏசப்பாவோ அப்போ தான் தேடக்கூட முடியும். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் பிசாசு டார்கெட் பண்ணி வருமானத்தை அவன் தடை செய்து கொண்டே இருக்கிறான். இந்த வருமானத்தை தடை செய்கிற பிசாசுடைய கிரிகளை பற்றி தான் இன்றைக்கு நான் சத்தியமாக உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். ஏன்னா ஆண்டோடைய வாக்கு தத்துவம் ஒருபோதும் பொய்யாகாது. விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பா என்னைக்கு உங்களை ரட்சித்தாரோ அன்றைக்கே உங்களுடைய கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுறார். நீங்கள் எதை செஞ்சாலும் அதில் ஆசீர்வாதம் வரும். அப்போ இன்றைக்கி எதை செஞ்சாலும், எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் நஷ்டம், ஏமாற்றம், இல்லைனா அதில் நிறைய பேர் உங்களை ஏமாற்றிட்டு உங்களுடைய பணத்தை பொருளை எடுத்துன்னு ஓட்டிருப்பாங்க. இல்லை நீங்கள் யாருக்குன்னா முன்ஜாமீன் நின்று கடன் வாங்கி கொடுத்துட்டு இப்போது ரொம்ப கண்ணீரோடு கூட இருப்பீங்க. சரி, ஒருத்தருக்கு முன்ஜாமீன் கொடுத்து நீங்கள் பணம் வாங்கி கொடுத்துட்டு மாட்டிக்கின்னு கூட இருக்கலாம். உங்கள்கிட்ட ஏராளமான பணம் இருந்தால் அதை கூட அடைச்சிட்டு அவன் கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்கலாம் போட்டேன்னு சொல்லி கூட நிம்மதியாக வாழலாம். பார்த்தா இந்த வருமான தடை. இந்த வருமான தடை ஏன் ஏற்படுது சொல்லுங்கள்? வருமான தடை ஏன் ஏற்படுது? மிகுதியான வருமானம் வரமாட்டேங்குது, வாங்கின கடத்தை அடைக்க முடியல, உங்கள்கிட்ட பணத்தை ஏமாந்தவனுடைய கடத்தை கூட நீங்கள் கொடுத்து அடைக்கலாம் பார்த்தா மேலும் உங்களுக்கு வருமானம் வரல, இருக்கிற லேண்டை விற்கலாம் பார்த்தா அந்த லேண்டை விற்க மாட்டேங்குது. சரி, உதவி செய்ய யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு தேடி பார்த்தா உதவி செய்ய கூட யாரும் இல்லை. அப்படியும் நீங்கள் யாருக்கிட்டையாவது உங்களுடைய கடன் பிரச்சனைக்காக போயிட்டு யாருக்கிட்டனா நீங்கள் கடன் வாங்க விரும்பினா கூட ஏற்கனவே அவங்கக்கிட்ட சில்லறை சில்லியா 1000, 2000, 5000 ஒரு 4 முறை வாங்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், மறுபடியும் எப்படி கேட்க முடியும்? அதனால் உங்களுக்கு அச்சம். சரி, நம்மளுக்குன்னு ஒரு சுய மரியாதை இருக்குது, நம்ம அடிக்கடி உங்களால் கேட்கக்கூடாது, சரி வேறு யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வருமானம் வரல. அதனால் உங்களோட மைண்ட் எப்படி இருக்குதுன்னா, சரி இவங்கக்கிட்ட நம்ம ஹெல்ப்பு கேட்டோம், அவங்க உதவி செஞ்சாங்க நல்லவங்க, இவங்கக்கிட்ட ஹெல்ப்பு கேட்கலாம், அவங்கக்கிட்ட ஹெல்ப்பு கேட்கலாம், இவங்கக்கிட்ட ஹெல்ப்பு கேட்கலாம். இப்படி ஹெல்ப்பெல்லாம் கிடைச்ச பிறகு ஓகே, இவங்க திருப்பி கேட்காத வரைக்கும் ஒரு சந்தோஷம்தான். இப்போ ஒரு பக்கம் இவங்களும் திருப்பி கேட்குறாங்க, கடன்காரன் வந்து நிற்கிறான், தண்டலக்காரன் வந்து நிற்கிறான், அவன் வந்து நிற்கிறான், இவன் வந்து நிற்கிறான். இதெல்லாம் சமாளிக்க முடியாமல்
இரவு முழுவதும் சில பேருக்கு தூக்கம் கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது. ஒரு நடப்பணம் போல இந்த கடன் சுமையினால் மனுஷனை பிசாசு அலக்கழிக்கிறாங்க. இன்றைக்கி கடன் வாங்காத நபர் யாருமே கிடையாது. கடன் இல்லை அப்படின்னு சொல்லி கை தூக்குங்கன்னு சொன்னால், ஒரு சபைன்னு சொன்னால் அந்த சபையில் எத்தனை பேர் கை தூக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 100 பேர் வரக்கூடிய ஒரு சபையில் யாருக்கெல்லாம் கடன் இல்லை அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு ஆள் தான் எனக்கு கடன் இல்லைன்னு சொல்லுவாங்க. மற்ற 99 பேரும் எனக்கு கடன் சுமை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, கடனால் அவமானப்பட்டு கூணி குறுகி என் உயிரை மாத்திரம் என் பிள்ளைகளுக்காக பிடிச்சினுக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. இந்த தேவ செய்தி கேட்குற நீங்கள் கூட உங்கள் இருதயத்தில் ஒன்று சொல்லிக்கொள்வீங்க. என்ன தெரியுமா? பிள்ளைங்க மாத்திரம் இல்லைன்னா இப்போ கூட என் உயிரை நான் மாச்சிப்பேன். அந்த நிலவரத்தில் நீங்கள் இருந்தால் இந்த தேவ செய்தி தயவு செய்து ஃபுல்லாக கேளுங்க. ஏன்னா கடன் ஏன் வருது, ஏன் வருமானம் வரமாட்டேங்குது, வாங்கின கடத்தை ஏன் அடைக்க முடியல, இதனுடைய பின்புலம் என்ன? நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் 6 மெசேஜ் பேசியிருக்கிறேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5ன்னு 6 வரைக்கும் பேசியிருக்கிறேன். நீங்கள் 1லேருந்து அப்படியே தேவ செய்தியை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களை கடன் வாங்க வச்ச அந்த பிசாசுடைய கிரியை என்ன, உங்களுடைய வருமானத்தை தடை செய்கிற சாத்தானுடைய வல்லமைகள் என்ன, அதை அழிக்க என்ன சொல்யூஷன், அதிலேருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கு அந்த மன அழுத்தம், அந்த மன குழப்பத்திலேருந்து அந்த சாபமான அந்த கடன் பிசாசை ஜெயிக்க உங்களுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை வல்லமையும் தருவார் என்கிற அநேக சத்தியங்களை அந்த 6 பாகத்தில் பேசியிருக்கிறேன். இந்த 7வது பாகத்தில் உங்களுடைய வருமானத்தை தடை செய்து உங்களை கடன் சுமையினால் இன்றைக்கி கட்டி வச்சிருக்கிற சாத்தானுடைய கட்டை கத்தர் இன்றைக்கி உடைக்க போகிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தால் ஏசப்பா என்னுடைய கடன் சுமையை உடைப்பார், இந்த கடன் சாபத்திலேருந்து ஏசப்பா எனக்கு விடுதலை தருவார், என்னை கடன்காரனை ஆக்கி என்னை கடன் வாங்க வச்சு இன்றைக்கி அவமானத்தை நிந்தையும் என் வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டு வந்து என்னை ஊர் சிரிக்க வச்ச அந்த சாத்தானை ஏசப்பா என்னுடைய ஜபத்தை வச்சே துரத்துவாரன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆமீன் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லி ஒரு சோத்திரத்தை போட்டிங்கன்னா உண்மையிலே உங்களுடைய ஜபத்தை கண்டே அந்த கடன் பிசாசு உங்களை விட்டு ஓடிடுங்க. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பைபிளில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு ஒரு கதை மாதிரி முதல்ல சொல்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறது ஈஸியாக புரியும். ஒரு வேளை நீங்கள் ஆண்டவர் அறியாத பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை ஆண்டவர் அறிஞ்சிட்டு நிறைய பைபிளை வாசிக்காமல் ஏதோ மேலோட்டம் வாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். அதனால் உங்களுக்கு அப்படியே நான் வாயிலே ஜென்ரலாக சொல்கிறேன், அதனால் தெளிவாக புரிஞ்சுங்க. பைபிளில் ஒரு சம்பவம் இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாக்கோப் என்ற ஒருத்தர் இருக்கிறான். இவன் என்ன செய்கிறான், தன்னுடைய மாமனார் வீட்டில் போய் இருக்கிறான். அந்த மாமனாருடைய பெயர் பார்த்திங்கன்னா, அந்த யாக்கோபுடைய மாமனார் பெயர் பார்த்திங்கன்னா லாபான். இந்த லாபான் ஒரு விக்கிர ஆராதனைக்காரன், ஆண்டவர் அறியாதவர். இவங்கிட்ட ஆடு மாடு நிறைய இந்த பண்ணைகள் இருந்தது. இந்த மந்தையை மேய்க்கிறதுக்கு நிறைய பேர் அவன் வச்சுருந்தான். அப்போ பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த யாக்கோபு சரி லாபான் நம்ம தாய் மாமா வச்சே, நம்ம போய் அங்கே போய் தங்கலாம், அவர் ஏதாவது பொண்ணு நம்மளுக்கு கொடுத்து நம்மளை மறுமணம் ஆக்கிப்பாருன்னு சொல்லி அவங்க யாக்கோபு அவங்க அம்மாவால் ஏவப்பட்டு இந்த லாபான் இருக்கிற தேசத்துக்கு போய் அவருடைய வீட்டில் 20 வருஷம் அவர் வேலை செய்கிறார். ஒரு 7 வருஷம் ஒரு பொண்ணுக்கும், அடுத்த 7 வருஷம் இன்னொரு பெண்ணுக்கும், அடுத்த 6 வருஷம் அவருடைய மந்தைக்காக கடுமையாக பாடுபட்டு உழைச்சார். ஆனால் 20 வருஷம் இந்த யாக்கோபு லாபான் வீட்டில் தன்னுடைய எப்படி சொல்லு தன்னுடைய ஆயுசையே கொடுத்து உழைச்சி உண்மையாக இருக்கிறார். ஆனால் இந்த யாக்கோபுக்கு லாபான் ஃபுல்லாக துரோகம் தான் பண்ணியிருந்தான். ஒரு வசனத்தில் நீங்கள் பாருங்கள், இந்த யாக்கோபு இருதயம் உடைஞ்சி என்னுடைய பொருளாதாரத்தை தடை பண்ணது நீ தான், என்னுடைய கையின் கிரிகளை கெடுத்தது நீ தான், இன்றைக்கி நான் இந்த நிலைமைக்கு வரத்துக்கு நீ தான் காரணம், எனக்கு நீ சரியாக சம்பளம் கொடுத்துருந்தீன்னா வருமானம் எனக்கு தடையெல்லாம் வந்திருக்கும், என் பொண்டாட்டி பிள்ளைக்கு 10 ரூபா நான் சேர்த்து வச்சுருப்பேன், நான் வளர விடாமல் என்னை தடை செய்து இப்படி என்னை கஷ்டப்படுத்தினிய அப்படின்னு சொல்லி இந்த யாக்கோபு தன்னுடைய மனவேதனையை அந்த எதிர் திசையில் இருக்கிற லாபான்கிட்ட சொல்கிறான். யாருன்னா, வருமானத்தை தடை செஞ்சவங்கிட்டேயே யாக்கோபு முறையிட்டு இருக்கிறான். இப்படி பைபிளில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னோடு கூட இந்த வசன பகுதியை வாசிக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம்
41வது வசனம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 41வது வசனம் வாசிக்கலாமா? இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமார்த்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். தேவநாமம் மகிமைப்படட்டும். கவனிங்க, இந்த யாக்கோபுடைய வருமானத்தை லாபான் என்கிற அந்த மனுஷன் தடை செய்து 10 முறை சம்பளத்தை மாற்றி 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 டைவர்ட் பண்ணிக்கினே இருக்கிறான். இந்த லாபான் வந்து யாக்கோபு. அதாவது யாக்கோபு உழைக்கணும், ஆனால் லாபமெல்லாம் எனக்கு தான் வரணும். இந்த ஈவில் ஸ்பிரிட் வந்து லாபானுக்கு இருக்குது. யாக்கோபு ஃபுல்லாக பனியில் மழையில் வெயிலில் வந்து உழைக்கணுமா, இவனோட வருமானத்தெல்லாம் வந்து யாருக்கு கொடுக்கணுமா? லாபானுக்கு கொடுத்துடணும். இப்படி 20 வருஷம் 2 பிள்ளைகளை கொடுத்துட்டு 2 பெண் பிள்ளைகளை கொடுத்து அடிமை போல வச்சிருக்கிறான். இந்த 20 வருஷ காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த யாக்கோபுக்கு பயங்கரமான வேதனை ஏற்படுது. தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய முகம் வேறுபட்டதால், சரி இனிமேல் இங்கே இருந்தால் நமக்கு மரியாதை இல்லை, வருமானமும் போச்சு, நம்ம பொண்டாட்டி பிள்ளைக்கு எந்த சொத்தை நம்ம சேர்க்க முடியலையே, நம்ம கானான் தேசத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை பண்ணியிருக்கும் போது ஆண்டவர் தரிசனம் காட்டி, நீ வந்து எங்கே போனோம், கானான் தேசத்துக்கு போயிடுன்னு ஆண்டவர் அனுமதி தராரு. ஜெபத்தோடு கூட இந்த யாக்கோபு தன்னுடைய மந்தையை எடுத்துக்கின்னு தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கூட்டுக்கின்னு போகிறார். இந்த லாபான் பின்தொடர்ந்து வந்து சண்டை போடுறான். உன் வருமானத்தினால நான் சாப்பிட்டு வந்தேன், உன்னால் எனக்கு 10 ரூபா லாபம், நீ வந்ததால் உன்னுடைய தேவன் என்ன ஆசீர்வதிச்சார், நீ ஏன் போகிற? பார்த்தீங்களா, இந்த ஈவில் ஸ்பிரிட்டுடைய அசுத்த ஆவியுடைய கிரியை எப்படி பைபிளில் பதிவு செய்யறதுக்கு பாருங்கள். நிறைய வசனம் எடுத்து பேச முடியாது, பைபிள்கள் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நான் வாயில் சொல்லும் போதே புரிஞ்சிடும். அப்போ வருமானத்தை தடை பண்ணி யாக்கோபை கட்டி வச்சு அவனுடைய கையின் கிரியில் கெடுத்தது யாருன்னா இந்த லாபான் தான். அப்போ இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்குற உங்களுடைய வருமானத்தை தடை பண்ணி வச்சிருக்கிறது, நீங்கள் வளர்ச்சி அடையாமல், பிஸ்னஸில் நீங்கள் உயர்த்தப்படாமல், கடத்துக்கு மேலே கடன் வாங்கி லோனுக்கு மேலே லோனை வாங்கி நீங்கள் மேற்கொண்டு விருத்தி அடையாதபடி உங்களுக்கு பின்னாடி உங்கள் வருமானத்தை தடை செய்கிற இந்த லாபானுடைய அசுத்தாவியில் நீங்கள் கட்டி ஜெபிக்கணும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல்னால இந்த கடன் சுமை மாறுவதற்காக உங்களுக்கு நான் கவுன்சிலிங்கோடு கூட தேவ ஆலோசனையை சொல்லின்னு இருக்கிறேன். அதனால் நீங்கள் நினைக்கிறீங்க என்னுடைய வருமானம் தடைப்பட்டதுக்கு இவங்க காரணம், அவங்க காரணம், அவங்க காரணம், இவங்க காரணம்னா உண்மையிலே நீங்கள் யோசிக்கிறது கரெக்டு தான். ஆனால் நீங்கள் அவங்கள பார்க்காதீங்க. அவங்களுக்கு பின்னாடி உங்கள் வருமானத்தை தடை செய்த அந்த குறிப்பிட்ட அந்த நபருக்கு பின்னாடி இருக்கிற அசுத்தாவி தான் இந்த லாபானுடைய ஆவி. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். லாபான் வந்து பார்த்தீங்கன்னா 10 முறை யாக்கோபுடைய வருமானத்தை மாற்றி 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 அவனை துக்கப்படுத்தி இருக்கிறான். அதை யாக்கோவே லாபான்கிட்ட சொல்லியிருக்கிறான், 10 முறை என் சம்பளத்தை நீ மாற்றி நான் வளராதபடி என் வளர்ச்சியை கெடுத்தது நீ தான். சில பேர் நல்லா பிஸ்னஸ் பண்ணினே இருப்பாங்க. பார்த்தீங்களா, திடீர்னு பொறாமை கொள்கிற மனுஷர்கள் கூடவே இருந்து புழிபறி இருக்கிறவங்க வருவாங்க. அவங்க ஆட்டுத்தோலை போத்திக்கின்னு வருவாங்க. அவங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொடிய ஓநாய்கள் போல இருப்பாங்க. 10 ரூபா உங்களுக்கு வருமானம் வரக்கூடாது, பயங்கர பொறாமை கெட்டணும், அதை எப்படியாலும் வஞ்சிக்கணும்னு சொல்லி பயங்கர நூதனமாக பிளான் பண்ணுவாங்க. நைஸாக உங்ககிட்ட ஒரு கை மாற்றா ஒரு 10,000 கேட்பாங்க. நீங்கள் 10,000 கொடுப்பீங்க. 10,000 கொடுத்த பிறகு அவங்க 10 நாள் கை சேர்த்துன்னு வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஆகிடும். ஓ 10,000 கொடுத்தேன், 10 நாளில் கரெக்டாக தான் கொடுத்துட்டாங்க. ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் வருவாங்க, இன்னும் ஒரு 20,000 கொடுங்கன்னு. நீங்களும் ஏற்கனவே 10,000 அவர் கொடுத்ததால 20,000 கொடுத்துருவீங்க. இப்படி கொடுக்கல் வாங்கல் வரும்போது லட்சக்கணக்கில் கைமாறி அவ்வளோதான். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏமாத்திரி ஓடுவாங்க. இதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இவன் ஏமாத்திரி ஓடிட்டானே, இந்த கடத்தை நம்ம அடைக்கணும்னு சொல்லி இன்னொரு கடன் வாங்கி, அந்த கடத்தை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி, அதுக்கு வட்டி கட்ட இன்னொரு கடன் வாங்கி, இப்போ கடத்துக்கு மேலே வாங்கிட்டு தலைக்கு மேலே வெள்ளம் போயிடும். அதாவது கடன் கொடுத்து வந்து அவங்க கழுத்தை அப்படியே நெரிக்குவான், அப்படியே குறுகி உடஞ்சி போயிடும். நீங்கள் பல பேருக்கு பண உதவி செய்து, பொருள் உதவி செய்து பல குடும்பத்தை வாழ வச்சுருப்பீங்க. இப்போ உங்களுக்கு உதவி செய்ய யாருமே வரமாட்டாங்க. நான் இந்த யூடியூப்பில் தெளிவாக சொல்கிறேங்க, நீங்கள் கடன் வாங்கிட்டு அவமானப்படும் போது உங்களை காப்பாற்றி விட யாருமே வரமாட்டாங்க. ஏன் இந்த வேதனை உங்களுக்கு ஏற்படுது என்பதை தெளிவாக கவனிங்க. நீங்கள் ஆண்டோடைய அன்பை ருசி பார்க்கணும். இப்போ உங்கள் கண்ணிலேருந்து உண்மையில் கண்ணீர் கூட வரலாம்.
உங்கள் பாக்கெட்டில் ₹1 கூட இப்போ இல்லாமல் இருக்கலாம். உண்மையிலே இந்த வறுமையில் கஷ்டத்தில் இந்த பாரமான இந்த சூழ்நிலையில் கூட நீங்கள் ஆண்டோடைய அன்பை ருசி பாருங்கள். ஏசப்பா உங்களை கைவிடலை, உங்களை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துவார். இந்த மனுஷர்கள்லாம் இப்படி தான், நீங்கள் நம்பின மனுஷர்கள்லாம் மோசமானவங்க அப்படின்னு தெரிஞ்சுனீங்களா? உயிருக்கு உயிராக பழகினாங்க, அப்படியே நகையும் சதையமாக பழகினீங்க. என் அக்கா, என் தங்கச்சி, என் தம்பி, என் அண்ணன் அப்படின்னு சொல்லி வீட்டில் ஒருத்தராக பழகி உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போனாங்க பார்த்தீங்களா? அவங்கள கர்த்தர் உங்களுக்கு யூதாஸா இன்னைக்கு காட்டியிருக்கிறேன். இதெல்லாம் ஏன் நடந்தது நீங்கள் யோசிக்கலாம். நான் நல்லதானே செஞ்சேன், எவ்வளோ நான் என்னுடைய பணத்தையும் பொருளையும் அவங்களுக்காக இழந்து மணிக்கணக்கில் அவங்களுக்கு நான் சேவை செஞ்சு உழைச்சேன், கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லையே. இன்றைக்கி எனக்கு ஒரு கஷ்டம், எனக்கு ₹10 கொடுக்க யாரும் முன் வரலையே. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் ஓடி போய் உதவி செய்வேன், சரீர உதவி செய்வேன், பண உதவி செய்வேன், என்கிட்ட இல்லாத எங்கன்னா கடன் வாங்கி கூட ஹெல்ப் பண்ணுவேனே. இன்றைக்கி நான் நிர்கதியாக நிற்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே. இருந்த வேலையும் போச்சு, வருமானம் தடைப்பட்டு போச்சு, வாங்கின கடத்தை அடைக்க முடியல, என் பிள்ளைங்க இது கேட்குது அது கேட்குது, மனைவி அதை வாங்கினுவா இதை வாங்கினுவா என்றா, நல்லது கெட்டது இப்படி மொய்யதை கூட எனக்கு காசு இல்லை, வருமானம் இல்லை, பெட்ரோல் போட காசு இல்லை, ரீசார்ஜ் பண்ண காசு இல்லை, குடும்பத்தை நிர்வாகம் பண்ண, குடும்பத்தில் ஒரு கறி மீனை வாங்கக்கூட என்கிட்ட காசு இல்லையே, ₹1 கூட ஒரு சர்ச்சுக்கு போய் காணிக்க போடக்கூட இல்லையே. அன்பு சகோதரியே சகோதரியே, இந்த தேவ செய்தியை கேட்குற அருமையான தாய்மார்களே, தகப்பன்மார்களே, நண்பர்களே, உண்மையாகவே இந்த வறுமையில் நீங்கள் ஆண்டவர் உண்மையாக தேடு. உண்மையிலே சொல்கிறேங்க, பண காசை வச்சுக்கின்னு நீங்கள் ஆண்டவரை தேடினா அதனால் என்ன கீர்த்தி? நீங்கள் பணம் வச்சுருக்கிறீங்க, நகை வச்சுருக்கிறீங்க, சொத்து வச்சுருக்கிறீங்க, ஒரு கஷ்டம் வந்தால் இந்த நகையை வச்சு பார்த்துக்கலாம், அந்த லேண்டை விற்று கூட நம்ம பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம், அண்ணன் கொடுப்பான், தம்பி கொடுப்பான். இப்போ நீங்கள் எல்லா விதமான பேலன்ஸோடு உள்ளே வரீங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கு தெய்வம் கிடையாது. ஏதோ ஒரு மனுஷனை சார்ந்து, ஒரு மனுஷனோட உதவி சார்ந்து, அல்லது பொருளாதாரம் வீட்டில் இருக்குது, நகை இருக்குது, லேண்டோடைய பேப்பர் இருக்குது, இதை சார்ந்து தான் நீங்கள் வாழ முடியும். அப்போ இந்த பூமியில் கர்த்தர் தான் உங்கள் இருதயத்தில் முதல் இடத்துல வரணுன்றதுக்காக தான் சில பொருளாதார வீழ்ச்சியை உண்டாக்கி உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை சத்துரு வச்சே ஆண்டவர் பிடுங்கி உங்களை அவர் பக்கம் ரொம்ப கிட்ட சேர்ப்பதற்காக சில சமயம் ஆண்டவரே கூட ஒப்பு கொடுக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் பொல்லாங்களால் யாரும் சோதிக்க மாட்டார். உங்களுக்கு கடன் சுமை உண்டாக்கி உங்ககிட்ட இருக்கிற செல்வத்தெல்லாம் பிடுக்கி உங்களை நடுத்தருவில் உட்கார வைக்க அவருக்கு மனது கிடையாது. ஏன்னா அவர் நல்லவர், இரக்கமானவர். நீங்கள் பைபிளில் யோபு கவனிங்க, அவன் பெரிய ஊட்ஸ் தேசத்தில் பெரிய கோட்டீஸ்வரனா ஐஸ்வரனா வாழ்ந்தான். திடீரென்று பயங்கரமான சரிவு, அவங்ககிட்ட இருந்த செல்வம் எல்லாம் பிசாசு என்ன பண்ணான், பிடுங்கிட்டான். அவனுடைய 10 பிள்ளைகளை அவன் என்ன பண்ணான், கொன்று போட்டான். அவனுக்கு கொடிய வியாதியை தந்தான். அப்போ இந்த சரித்திரத்தை ஆண்டவர் வேதத்தில் வச்சிருக்கிறார். அப்போது ஐஸ்வர்யத்தை பிடுங்கிறது ஆண்டோடைய வேலை கிடையாது, பிசாசோடைய வேலை. நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. வருமானத்தை தடை பண்ணுறதும் பிசாசோடைய வேலை தான். ஒருவேளை மரணமே உங்கள் வீட்டில் ஒரு உயிர் இழப்பு ஏற்பட்டு உங்களை அப்படியே விசுவாசத்தில் பின்மாற்றத்தில் தள்ளந்தும் பிசாசு தான். ஆனால் யோபுடைய சரித்திரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவனை கர்த்தர் அப்படியே சாட்சியாக நிறுத்துகிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெறுந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்கிற வார்த்தைக்கு உண்மையான ஒரு சாட்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த யோபு தாங்க. நம்மளால் கடன் சுமையை தாங்க முடியல. யோசித்து பாருங்கள், எல்லா பொருளாதாரத்தையும் யோபு இழந்தான், விசுவாசத்தை இழந்து போல. நீங்கள் கூட விசுவாசத்தை இழந்து போகும்போதெல்லாம் இப்படிப்பட்ட தேவ செய்தியை கேட்டிங்கன்னா உங்கள் இருதயத்தில் பெரிய ஒரு பலன் வரும், பெரிய ஒரு அபிஷேகம் வரும், பெரிய ஒரு தைரியத்தை கர்த்தர் தருவார். அதனால் உடஞ்சி போகும்போது ஆண்டோடைய வார்த்தை கேட்டுக்கினே இருங்க, மெசேஜ் கேட்டுக்கினே இருங்க, ஆண்டோடைய பாட்டை கேட்டுக்கினே இருங்க, ஏசப்பா பாட்டை கேளுங்க, நல்ல பாட்டுகளை கேளுங்க, ஆவிக்குரிய பாட்டுகளை கேளுங்க, நல்ல பிரசங்கங்களை கேளுங்க. இப்போ நான் பேசுகிற பிரசங்கம் உங்களுக்கு இருதயத்தில் பெரிய ஒரு சமாதானத்தை உண்டாக்குன்னு விசுவாசிக்கிறேங்க. நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னுடைய சேனலில் என்னுடைய செய்தியெல்லாம் நீங்கள் கேட்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் உங்களுடைய மனபாரத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த தேவ செய்தியை கேட்டு நீங்கள் தொடப்பட்டு கடன் சாபத்திலேருந்து வெளியே வர விரும்பினா இந்த தேவ செய்தியை கேட்டுட்டு எனக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு இப்படி என்னுடைய குடும்ப பிரச்சனை இருக்குது பிரதர், பாஸ்டர் இப்படி இருக்குது, ஐயா அப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஃபோனில் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா மெசேஜ் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், அந்த கமெண்ட் பாக்ஸில் எனக்கு இவ்வளோ கடை இருக்குது அப்படின்னு ஓப்பனாக அதில் போடுங்க. ஆண்டவர் அப்போ தான் அந்த சாபக்கட்டை, அந்த சாபமான பிசாசு ஆண்டவர் துரத்த முடியும். சில பேர் தைரியமாக போட்டுக்கிறாங்க, எனக்கு 20 லட்சம் கடன், 10 லட்சம் கடன், 5 லட்சம் கடன்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு லைக் கொடுத்துருக்குறேன். அப்போ பாருங்கள், ஆண்டவர் இந்த குறிப்பெல்லாம் பார்ப்பார்.
நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்வது ஏசப்பா கிட்ட சொல்கிறது போல. தயங்கமே இல்லை, தயக்கப்படாதீங்க. நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். நான் ஒருவேளை ஜெபத்தில் ஊழியத்தில் இருந்தால் எடுக்க மாட்டேன், அதனால் பாஸ்டர் ஃபோன் எடுக்கலன்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க. மறுநாள் போடுங்க, கண்டிப்பாக நான் எடுத்து பேசுவேன். தேவ நாமம் மையப்படட்டும். பாருங்கள், 10 முறை இந்த வஞ்சிக்கிற இந்த லாபான் இந்த யாக்கோபை ஏமாற்றி பெரிய பொருளாதார வீழ்ச்சியை உண்டாக்கினே இருக்கிறான். ஆனால் வசனம் சொல்லுது, யாக்கோபு விருத்தி அடைந்தான் போடுது. ஆண்டோடைய நாமம் மையப்படட்டும். விருத்தி அடைந்து பயங்கர பிளஸ்ஸிங்கோடு இந்த பூமியில் யாக்கோபு காணப்பட்டான். பாருங்கள், உங்களை 100 பேர் ஏமாத்திட்டங்க. உங்கள் பணத்தெல்லாம் பொருளெல்லாம் எடுத்துக்கணும், லட்சக்கணக்கில் ஒருத்தன் ஓடட்டும். நீங்கள் 10 இடத்துல கடன் வாங்கி இருக்கிற நபர்களாக கூட இருங்க. அப்படியே கடன் வந்து உங்கள் கழுத்தை கூட நெருக்கிட்டோம். ஆனால் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். உறுதியாக என்னால் சொல்ல முடியுங்க. கடன்காரன் எவ்வளோதான் உங்கள் கழுத்தை நெரிச்சாலும் கர்த்தர் உண்மையாகவே உங்களை விடுவிப்பார். நீங்கள் மரணத்துடைய விளிம்புக்குள்ளே போனால் கூட கர்த்தர் உங்களை மறுபடியும் மீட்டு திருப்புவார். அதான் தேவனுடைய ரகசியமான அற்புதமான ஒரு விலையேற்பட்ட கிரியை. அதனால் ஏசப்பா என்னை கைவிட மாட்டார், நான் மரண விளிம்புக்குள்ளே போனால் கூட அவர் என்னை மீட்டு திருப்புவார். எனக்குள்ளே இருக்கிற விசுவாசம், எனக்குள்ளே இருக்கிற ஜெபம், கர்த்தர் எனக்கு தந்த அந்த அபிஷேகம் என்னை விடுவிக்குன்னு சொல்லி விசுவாசிங்க. சரிங்களா? எவ்வளோ நீங்கள் சோதிக்கப்பட்டாலும் கர்த்தர் உங்களை விடவே மாட்டார். சோதனை கண்டு பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம். அதாவது சோதனை நேரத்தில் நீங்கள் எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறீங்களோ அவ்வளவும் கர்த்தர் உங்களுக்கு சமயமாக இருப்பார். சோதனை கண்டு பயப்படாதீங்க. கடன் சுமை என்பது எல்லாருக்கும் பொது. 199 பேருக்கு கடன் சுமைங்க. கடன் என்பது ஒரு பெரிய பாரம். ஒரு பெரிய பாறாங்களை தூக்கி தலையில் வச்சிக்கினா எப்படி தாங்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்கள். அதுதாங்க கடன் பிசாசு என்கிற சுமை. வசனம் சொல்லுது, சங்கீதம் 55ஆம் அதிகாரத்தில், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சிடு, கலங்கி தவிக்காத, அவர் நீதிமான ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. ஏன் ஆண்டவர் இந்த வசனத்தை வைத்திருக்கிறார்? யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சிடு, உன் கடன் சுமையை கர்த்தர் மேலே வச்சிடு. சங்கீத புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பாருங்க. நான் வாசிக்கிறேன், நீங்கள் என்னோடு கூட இந்த வார்த்தையை கவனமாக கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வசன பகுதி தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். என்னங்க போட்டுக்குது? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சிடு. யாக்கோபு எடுத்து பாருங்க, 20 வருஷம் பாடாப்படுறான், வெயில் பனி பார்க்காம அந்த மந்தைக்கு அவன் உழைக்கிறான். இத்தனைக்கும் லாபான் ஒரு பெரிய ஃப்ராடுன்னு தான் சொல்ல முடியும். பெரிய ஏமாற்றுக்காரன், வஞ்சகன் அந்த லாபான் என்றவன். சொந்த மருமகன் இவன். யார்? யாக்கோபு வந்து சொந்த மருமகன். மருமகனே வந்து ஆசீர்வாதப்படக்கூடாது, அவன் வருமானம் பெருக்கூடாது, அவன் மந்தை பெருக்கூடாது. எப்படி இருக்குது பாருங்க இந்த கதை. 2 பொண்ணை கொடுத்துருக்குறான், லேயாள் ராகேல. யாக்கோபுக்கு லாபான் கொடுத்துருக்குறான். நம்ம பிள்ளைங்க 2 பிள்ளைங்க யாக்கோபுக்கிட்ட வாழுதே, நம்ம சொத்தெல்லாம் கூட நம்ம மருமகனுக்கு கொடுக்கலாம், நம்ம பிள்ளைங்களுக்கு தானே அவனுக்கு கொடுக்க போகிறான், நம்ம பேர குழந்தைங்களுக்கு தானே கொடுக்க போகிறான்னு சொல்லி நல்ல எண்ணமே அவனுக்கு கிடையாது. ஆனால் யாக்கோபு பாருங்க, லாபான் ஏமாற்றுக்காரன் தெரிஞ்சும் கூட உண்மையாக இருக்கிறான். உண்மையாக உழைச்சதால கர்த்தர் எவ்வளோ பிளஸ்ஸிங் தந்திருக்கிறான்னு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். ஒரு இடத்துல பாருங்க, இந்த ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில் என்ன போட்டுக்குது பாருங்க. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 43வது வசனம். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் ஒட்டகளும் கழுதைகளும் உடையவனானான். எப்படி பொருளாதார திரட்சி ஆண்டவர் உண்டாயிருக்கிறார் பாருங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பித்தேன். இந்த யாக்கோபு லாபான்கிட்டே சொன்னான், 10 முறை என் சம்பளத்தை மாற்றினேன், என் வருமானத்தை தடை பண்ண நீ தான், நான் வளர்ச்சியாகக்கூடாது, ஆசீர்வதிக்கப்படாது, உயர்ந்து வரக்கூடாது, என்னுடைய மந்தை பெருக்கூடாது, வருமானம் பெருக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணதே நீ தான். தேவன் மாத்திரம் என்னோடு இல்லைனா இப்போ நான் வெறுமையாக வீட்டுக்கு போயிருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். பாருங்க, இவ்வளோ தடைகள் இருந்தும் தேவன் அவனோடு இருந்து அவனுடைய பொருளாதாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தாராங்க. யோசனை பண்ணி பாருங்க.
யாக்கோபு சொல்கிறான், தேவன் என்னோடு இல்லைன்னா நான் இப்போ வெறுமையாக தானே போயிருப்பேன். தேவன் என் சிறுமை, என் கைப்பிரயாசத்தை பார்த்து என்ன பண்ணார், உன்னை வந்து நேற்று நைட்டு ஆண்டவர் கடிந்து கொண்டாருன்னு சொல்லியிருக்கிறான். ஆண்டுடைய நாம மைப்படட்டும். இப்போ வசனத்தை வாசிக்கலாம். என்னோடு கூட ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசித்து பாருங்க. என் பிதாவாகிய தேவனாகிய ஆபிரகாமின் தேவன் ஈசாக்குக்கு பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனார், நீர் இப்போது என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பீர். பார்த்தீங்களா? உங்களுக்கு சுருக்கமாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஏசப்பா என்னோடு இல்லைன்னா என்னை நீ வெறுமையாக தான், லாபானை என்னை வெறுமையாக தான் என் வீட்டுக்கு நீ அனுப்பிச்சிருப்ப. ஆண்டவர் இல்லைன்னா வெறுமை, வறட்சி, துக்கம், அவமானம், நிந்தை தாங்க. யாக்கோபுடைய ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்க, சாட்சியை கவனிங்க, அவனுடைய விட்னஸை கவனிங்க. அவன் என்ன சொல்கிறான், இந்த லாபானை பார்த்து, அந்த ஏமாற்றக்காரன், அந்த ஃப்ராடை பார்த்து என்ன சொல்கிறான்னா, தேவன் என்னோடு இல்லைன்னா இப்போ கூட என்னை வெறுமையாக தான் அனுப்பிச்சிருப்பேன். இப்போ இருக்கிற இந்த ஆசீர்வாதம் கூட எனக்கு இருந்திருக்காது அப்படின்னு சொல்கிறான். யோசனை பண்ணி பாருங்க. இப்போது லாபான் கிட்ட ஆண்டவர் யாக்கோபை 20 வருஷம் கொடுத்து புடமிடுறாரு. எதுக்கு புடமிடுறாரு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நினைக்கலாம், இந்த லாபான் வந்து நல்லவன் கிடையாது, ரொம்ப வஞ்சகமானவன், ஏமாற்றுக்காரன், இவங்கிட்ட வந்து யாக்கோபு ஆண்டவர் ஏன் ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு நீங்கள் சிந்திப்பீங்க. ஆனால் ஆண்டவர் அவனை வந்து புடமிட்டு அவனை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். அதனால் ஆண்டவர் ஒரு கடன் சாபத்தில் எத்தும் போய் உங்களை விடுறார். இரவும் பகலை நீங்கள் அழறீங்க, சாப்பிட முடியல, நடக்க முடியல, செயல்பட முடியல, எந்த விழாக்களுக்கும் போக முடியல, எந்த நிகழ்ச்சிக்கும் போக முடியல, எந்த தொழிலை தொழிலாலும் நஷ்டம் வருது, எல்லா பக்கம் லாக்கு, எல்லா பக்கம் கதவு அடைக்கப்பட்டுக்குது, எந்த பக்கத்துலேயும் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் வர மாரி வாய்ப்பே கிடையாது. அப்படியே உயிரை கையில் பிடிச்சிக்கின்னு ஒரு தனி அறையில் இந்த செய்தியை கூட நீங்கள் கேட்டுன்னு இருக்கலாம். ஏசப்பா உங்களோடு இருக்கிறார். ஏசப்பா உங்களோடு இருக்கிறார். நீங்கள் யாக்கோபே நினச்சிங்க, அவங்ககிட்ட ஆண்டவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே பிஃபோர் முன்னாடி போங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவனோடு கூட ஆண்டவர் என்ன பேசினார், அந்த பெத்தேல் என்ற இடத்துல, நான் உனக்கு சொன்னதை உனக்கு செய்கிற வரைக்கும் உனக்கு கைவிட மாட்டேன். ஏசப்பா சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்து முடிப்பார். ஆனால் 20 வருஷம் இந்த யாக்கோட வேதனை நிந்த மாறவே இல்லை. இந்த லாபான்கிட்ட மாட்டிக்கின்னு, இந்த ஏமாற்றக்காரங்கிட்ட மாட்டிக்கின்னு தவிக்கிறான். ஆண்டவர் பார்க்குறாரு, நீ இங்கே இருக்காத, கானான் தேசத்துக்கு போ. சரி, கானான் தேசத்துக்கு நிம்மதியாக போகலாம் பார்த்தா பின்னாடியே பின்தொடர்ந்து வருவானா? நிறைய பேரை கூட்டுக்கணும், யுத்தம் பண்ணி இவனுடைய குடும்பத்தை அழிக்கலாம், இவன் வம்சத்தை அழிக்கலாம், இவன் ஆடு மாடு இருக்கிற எல்லா ஆஸ்தி பொருளாதாரத்தை அழிச்சு போட்டுடலாம் அப்படின்னு பின்தொடர்ந்து வரான். ஒரு குறிப்பிட்ட மலையில் இந்த லாபானும் யாக்கோபு சந்திக்கிறாங்க. கர்த்தர் சும்மா இருப்பாரா? யோசனை பண்ணி பாருங்க. 20 வருஷம் அமைதியாக இருந்தார். எவ்வளோ வேணா என் பிள்ளைய நீ ஏமாத்துற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்த்துக்கினே இருக்கிற. என் பிள்ளைய 20 வருஷம் ஏமாற்றி அவன் வருமானத்தை 10 முறை மாற்றி அவனை வளர விடாமல் வச்சிருந்தல, அவனை நசகரண்டான்னு சொல்லி கர்த்தர் இறங்கி லாபானை கடிந்து கொள்கிறார். இந்த மகிமையான தேவனை கொஞ்சம் ருசி பாருங்க. உங்களை யார் மட்டுப்படுத்தி வச்சுருக்கிறாங்களோ, உங்களோட வருமானத்தை யார் தடை பண்ணி வச்சுருக்கிறாங்களோ அவங்களோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். யோசனை பண்ணி பாருங்க. இந்த லாபான் பின்தொடர்ந்து வரான். எப்படி ஆகலை இவனை அழிச்சணும், கொண்டுடணும் இல்லைனா அப்படின்னு சொல்லி வைராக்கி வச்சுன்னு வரான். ஆனால் நடந்தது அந்த தீமை யாக்கோபுக்கு. யோசனை பண்ணி பாருங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் லாபானுக்கு தரிசனத்தில் சொப்பனத்தில் வெளிப்பட்டு, என் மகனாகிய யாக்கோபோடு நீ நல்லுத்தான் பேசணும்னு சொல்லி கர்த்தர் கடிந்து கொள்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த லாபானுடைய ஆவியை உங்களுடைய வருமானத்தை தடை செய்கிற, உங்களை கடன் வாங்க வச்ச அந்த சாபமான கடன் பிசாசங்க கட்டை உடைக்க தான் கர்த்தர் இன்றைக்கு என்னை வச்சு வைராக்கியமாக ஆண்டவர் பேசின்னு இருக்கிறார். இந்த தேவ செய்தியை கேட்டு ஒன்று ஆவியில் நிரம்புங்க. இல்லை, என்னால் ஆவியில் நிரம்ப பலன் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கண்ணீரோடு கூட ஏசப்பா கையை பாதத்தை அப்படி பிடிச்சிங்க. ஏசப்பா, என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் வேதத்தை கூட வாசிக்க முடியல, ஆண்டவரே என்னுடைய வேதனை அப்படி இருக்குது, என் கடன் சாபம் இப்படி இருக்குது, என் பிரச்சனை இப்படி இருக்குது, என்னால் மீண்டு வர முடியலன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய பாதப்படியே பிடிங்க. இதுதான் யாக்கோபு அந்த தோட்டத்தில் ஏசப்பாவுடைய காலை பிடிச்சின்னு விடவே இல்லை. என்ன கேட்டான்னு சொல்லுங்கள், ஆண்டவரே 20 வருஷம் நான் நல்லா இருக்கக்கூடாது, நல்ல வருமானத்தோடு இருக்கக்கூடாது,
பொண்டாட்டி பிள்ளைகளோடு நிம்மதியாக இருக்கக்கூடாது, சமாதானமாக இருக்கக்கூடாது. என்னை தொடர்ந்து ஒரு பக்கம் எங்கள் மாமனார் என்னை மோசம் பண்ணால், மறுபக்கம் எங்கள் அண்ணன் இப்போ ஏசாவார் வந்துன்னு இருக்கிறான். இதுக்கு மேலே ஆண்டவரே என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த தோட்டத்தில் இரவெல்லாம் போராடி யாக்கோபு ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா என்ன பண்ணார் சொல்லுங்கள்? அவனை ஆசீர்வதிச்சார், பிளஸ் பண்ணார். இனி உன் பேர் யாக்கோபு கிடையாது, இஸ்ரவேல்னு சொல்லி ஆண்டவர் பிளஸ் பண்ணியிருக்கிறார். இந்த தேவ செய்தியை கேட்குற அருமையான சகோதரியே சகோதரி, ஏசப்பா ஒரு நாள் உன் தலை மேலே அந்த ஆசீர்வாதத்தை உண்டாக்குவார், உன் பிள்ளைகள் மேலே அந்த ஆசீர்வாதத்தை உண்டாக்குவார். அழுது கொண்டு இருக்கிற சகோதரியை, கடன் தொல்லையினால் உடைஞ்சி போய் நொறுங்கி போய் துக்கத்தோடு கண்ணீரோடு கூட இருக்கிற என் சகோதரியை, உன்னுடைய காயப்பட்ட இருதயத்துக்கு கர்த்தர் இன்றைக்கு மருந்து போடுறார். கடன் வாங்கிட்டு அவமானத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிற என் சகோதரியை, உன் இருதயத்தை ஏசப்பா மருந்து போடுறார். அடியனை வைத்து கர்த்தர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கடன் சுமையில் கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு சகோதரிக்கும் அந்த புண்ணு மேலே ஆண்டவர் மருந்து போட்டது போல தான் இன்றைக்கி நான் பேசின்னு இருக்கிறேன். நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க, உலகமே உங்களை குற்றவாளி சொல்லும். உலகம் சொல்லும், இவங்க ஒரு கடன்கார ஜெயிலு, ஊரை சுற்றி கடன் வாங்கிட்டாங்க, ஊரே உங்களை பார்த்து சிரிக்கலாம். ஆனால் ஏசப்பா உங்களை குற்றப்படுத்தவே மாட்டார். நீ ஒரு கடன்காரின்னு ஆண்டவர் உன்னை விரல் நீட்டி சொல்ல மாட்டார். அருமையான சகோதரனே, ஏசப்பா நீ ஒரு கடன்காரன் சொல்லி உன்னை ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார். நீ இப்போ தள்ளப்பட்ட கல், ஆனால் கர்த்தர் உன்னை தலைக்கு மூளைகளாய் மாற்றுவார். கர்த்தர் உனக்காக யாவும் செய்து முடிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இன்னைக்கு உன்னுடைய காயப்பட்ட இருதயத்தை அன்பு சகோதரியே சகோதரியை கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்க்குறார். அன்னைக்கு யாக்கோபுடைய இருதயம் புண்பட்டு இருந்தது. அவன் வருமானத்தை தடை செய்த அந்த லாபான் செய்த எல்லா அநியாயத்தை நான் பார்த்தேன்னு ஆண்டவர் சொல்கிறார். உனக்கு யாரெல்லாம் அநியாயம் செஞ்சாங்களோ, யாரெல்லாம் உன்னை மோசம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் உன்னுடைய பிஸ்னஸை கெடுத்தாங்களோ, யாரெல்லாம் உன்னுடைய வருமானத்தை தடை செஞ்சாங்களோ, அவங்களையெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு கடிந்து கொள்ள போகிறார். உண்மையிலே ஆண்டவர் பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வருமானத்தை தடை செஞ்சவங்க, உங்களை வாழ விடாமல் அழிக்க பார்த்தவங்க, உங்கள் பிஸ்னஸுக்கு பில்லி சூனியம் பண்ணவங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கட்டுக்கட்டி வச்சுருக்கவங்களாம் கர்த்தர் பார்க்கல, கர்த்தர் எதுவுமே செய்யலை, எந்த உதவியும் எனக்கு கிடைக்கல, நான் இப்படியே கட்டப்பட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த நினைவிலேருந்து வெளியே வாங்க. நான் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். அதில் அந்த ஏமாற்றக்காரனாகிய லாபான் செய்ததை நான் அறிவேன் அப்படின்னு ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனமாகி இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். என்னோடு கூட இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி உங்களை அன்பாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட வாசிக்கும்படி உங்களை அன்பாக வேண்டுகிறேன். இந்த 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் இந்த யாக்கோபு கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாரு. அது என்ன பார்த்தீங்கன்னா, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டே. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தை நல்லா பாருங்கள். அதில் கீழே லாஸ்ட்டில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் நான் கண்டேன். அப்போது உங்களுக்கு அநியாயம் செய்தது யார், அக்கிரமம் செஞ்சது யார், உங்களுக்கு சூனியம் பண்ணது யார், செய்வனம் பண்ணது யார், உங்கள் வருமானம் தடை பண்ணது யார், உங்களை வளர விடாமல் கட்டுக்கட்டி வச்சது யார், உங்கள் வருமானம் பெருகாமல் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாமல் இன்றைக்கி தடை பண்ணி வச்சிருக்கிறது யார் அப்படின்பதை கர்த்தர் அன்னைக்கு யாக்கோபுக்கு சொன்னது போல் உங்களுக்கு சொல்கிறாரு. எனக்கு நல்லாவே அவங்கள தெரியும். பார்த்தீங்களா? பேர் சொல்லி லாபான் தான் உன்னோட வருமானத்தை வளர்ச்சியை உன் ஆசீர்வாதத்தை தடை பண்ண அவன் தான் அப்படி தெளிவாக பாருங்கள். ஆண்டவர் யாக்கோபுக்கிட்டே இது சொல்கிறார். பாருங்கள், ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். அப்போது உங்களை கெடுத்தவங்க யார், உங்களை கடன் வாங்க வச்சது யார், கடன் சுமையை சுமத்துனது யார், உங்களோட வருமானத்தை வளர்ச்சி அடைய விடாமல் தடை பண்ணுறது யார், இதெல்லாம் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு நல்லா வெளிச்சமாக தெரியுங்க. உண்மையிலே சொல்கிறேன், வெளிச்சமாக தெரியும். நீங்கள் அவங்க மேலே கோபம் வைக்காதீங்க. ஏசப்பா அவங்க மேலே கோபம் வச்சான்னா அவங்க ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவாங்க. அவருடைய கோபம் இங்கே ஒரு பட்சிக்கிற அக்கினி போல் இருக்குது. பைபிள் அப்படி தான் இருக்குது. ஒரு பக்கம் ஆண்டவர் மிகவும் அன்பானவர், மறுபக்கம் சுட்டெரிக்கிற அக்னியாக இருக்கிறார். அநியாயக்காரன் ஆண்டவர் விடவே மாட்டார். அதில் மாற்றமே கிடையாதுங்க. யாக்கோபை விட்டாரா? அவன் லாபான் ஆண்டவர் விட்டாரா? விடலை. யாக்கோபை அழிக்க நினச்சான். ஆனால் வெக்கப்பட்டு போனது யாருங்க? லாபான் தான் வெக்கப்பட்டு போனான். அதனால்
உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்கிற ஈவில் ஸ்பிரிட் யாருன்னா இந்த லாபான் ஆவி. இந்த லாபான் ஆவியை இன்னைக்கு நான் விவரித்து உங்களுக்கு காட்டுறேன். அந்த லாபான் ஆவி தான் தொடர்ந்து உங்களோட வருமானத்தை தடை பண்ணி உங்களோட வளர்ச்சியை கெடுத்து உங்கள் வருமானத்தை அவன் தான் பிடுங்கி சாப்பிட்றான். இன்றைக்கி உங்கள் வருமானத்தை முக்கால்வாசி ஏன் முழுசாகவே வட்டிக்காரன் தான் சாப்பிட்டுக்கிறான், அந்த லாபான் தான் சாப்பிட்டுக்கிறான். இப்போ ஆண்டவர்கிட்ட நீங்கள் முறையிடுங்க, ஆண்டவரே இன்றைக்கு நான் கண்ணீரோடு இருப்பதுக்கு காரணம் இவன் தான், இவனை என்னால் ஜெயிக்க முடியல, நான் வாங்கின காசை விட அதிகமாக வட்டியை செலுத்திட்டேன். சில பேர் பாருங்கள், உதாரணத்துக்கு ஒரு 10,000 வாங்கியிருப்பாங்க, 20,000 வட்டியை கட்டிருப்பாங்க. இன்னும் சில பேர் 1 லட்சம் வாங்கியிருப்பாங்க, 2 லட்சம் வட்டி கட்டிருப்பாங்க. சில பேர் 10 லட்சம் வாங்கியிருப்பாங்க, 20 லட்சம் வட்டி கட்டிருப்பாங்க. ஒரு சில பேர் 1 கோடி வாங்கியிருப்பாங்க, 1 கோடிக்கு மேலே வட்டியை கட்டிருப்பாங்க. அப்போது வட்டி மேலே வட்டி கட்டினதுக்கு மாட்டி இதிலேருந்து விடுதலை கிடையாது, சமாதானம் இல்லை. என்ன தான் செய்யுது, மரணத்தோடைய விளிம்புக்குள்ளே போகிறாங்க. அப்படியே லாஸ்ட் எண்டில் அப்படியே அந்த உயிர் துடிக்குது பார்த்தீங்களா, அதுபோல் தான் சிலருடைய உயிர் அப்படியே துடிச்சின்னு இருக்குது. அவங்களுடைய வேதனைன்றது சாதாரண வேதனை இல்லைங்க. அந்த வேதனை முழுவதும் யார் புரிந்து கொள்வா? ஒரு கடன் வாங்கிட்டு கூனி குறுகி கெட்ட வார்த்தை அந்த காதலை இரவும் போல் அவங்க கேட்டதை கேட்டுக்குன்னு ஒரு மனுஷன் எப்படி உயிர் வாழ முடியும்? இந்த வேதனையெல்லாம் மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு புரிய வைக்க முடியாது. ஒருவேளை இந்த பாதையில் நீங்கள் போயிருந்தால் உங்கள் வேதனை யாருமே புரிஞ்சிக்க முடியாதுங்க. ஏசப்பா ஒருத்தர் தான் உங்கள் இருதயத்தை புரிஞ்சுன்னு இருக்கிறார். அவர் நினச்சாருன்னா ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துருவார். தடையாக இருக்கிற லேண்டு சேல்ஸ் ஆகிடும். 4 பக்கம் ஆண்டவர் வருமானத்தை உண்டாக்கி கொடுத்துருவார். ஆனால் அந்த கடன் பிசாசை நீங்கள் ஜபத்தில் துரத்தி ஆகணும். அப்போ இன்றைக்கி புரிஞ்சுனீங்களா? தடை பண்ணது யார்? வருமானத்தை தடை பண்ணது யார்? யோசனை பண்ணுங்கள். யாக்கோபுடைய வருமானத்தை வளர்ச்சியை தடை பண்ணி அவனை அடிமையாக்கின்னு அவன் வருமானத்தெல்லாம் பிடுங்கி சாப்பிட்டது யாருங்க? 20 வருஷம் லாபான் தான். ஆனால் முடிவில் தோற்று போனது யார்? லாபான் தான் தோற்று போனான். யாக்கோபுக்கு ஆண்டவர் ஜெயத்தை தந்தார் பார்த்தீங்களா? கடைசியில் பாருங்கள், நான் யாக்கோபுடைய தேவன் அன்று ஆண்டவர் சொல்கிற அளவுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு கத்த தந்திருக்கிறார். அதுபோல் இன்றைக்கு நீங்கள் கடன் சுமையினால் இருக்கிறீங்கன்னா, நாளைக்கு நீங்கள் உங்கள் பேரை சொல்லி ஆண்டவர் உங்களை மேன்மையாக உயர்த்துகிற பெரிய தேவன் உங்களுக்கு சமயமாக இருக்கிறார். அதனால் கடன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தவறான முடிவு எடுக்கவே கூடாது. கடன் வாங்கிட்டோம், அவமானப்பட்டுட்டோம், கெட்ட வார்த்தை கேட்டுட்டாங்க, இனி நம்ம மானம் போன பிறகு நம்ம ஏன் உயிர் வாழணும்னு சொல்லி சாத்தான் இன்னும் பயங்கரமான சூழ்ச்சிகளை செய்கிறான். ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை நரத்துக்கு கொண்டு போகணும். அதுக்கு தான் பிசாசு இவ்வளோ கிரிகளை செஞ்சு நிற்குது. உங்களை தந்திரமாக கடன் வாங்க வச்சு, வட்டிக்கு மேலே வட்டிக்கு வாங்கி வச்சு, அந்த கடத்தை கொடுக்க இந்த கடத்தை வாங்கி வச்சு உங்களுக்கு சூழ்ச்சி பண்ணி வளவு விரித்து உங்களை எப்படி ஆகிலும் சாத்தான் கொண்டு போய் நரகத்தில் தள்ளுங்க. அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிரெடிட் கார்டு கொடுமை, இன்னும் கொடுமை. கையிலேயே அந்த கிரெடிட் கார்டு பிசாசு கொடுக்குது. அதை வச்சு என்ன பண்ணுறான்? சரி, அதான் 1 மாதம் டைம் இருக்குதே, அடுத்த மாதம் சம்பளம் வந்தால் கிரெடிட் கார்டில் இந்த பொருளை அந்த பொருளை வாங்கின்னு அடுத்த மாதம் நம்மளுக்கு சம்பளம் போட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும்னு சொல்லி துணிகரமாக வாங்கும். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்? பேங்க்காரன், நீ நல்லா ஒரு 10,000 கரெக்டாக இஎம்ஐ கட்ட இன்னும் உன்னோட கிரெடிட் கார்டில் இன்னும் ஸ்கோர் கொடுத்துனே இருக்கிறான். அதனால் 10 லட்சம் 20 லட்சம் நீங்கள் எந்த பொருள் வேணால் எந்த ஒரு பர்ச்சேஸ் வேணால் பண்ணிக்கலாம், பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறான்? இன்னும் தாராளம் காட்டுறான் சாத்தான். பிசாசு நீ கடன் வாங்கிறதுக்கு தாராளம் காட்டுவான். ஆண்டவர் நீ கடனே வாங்காமல் விசுவாசமாக இருன்னு சொல்லி தாராளம் காட்டுறார். எந்த பாதையை தெரிஞ்சுக்க போகிறீங்க? சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பக்கம் நான் இப்போ ஜென்ரலாக பேசுகிறேன். அதாவது இதுவும் உங்களுக்கு பிரோஜனமான வார்த்தையாக இருக்கும். இப்போ ஒரு குடும்பம், இதில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல பொருளாதார பிரச்சனைகள் வரும். ஏன்னா இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாவே 2 பேருடைய அன்றாட செலவு எவ்வளோங்க? ஒரு நாளை தள்ளனா கண்டிப்பாக ஒரு 1000 ரூபாய் கண்டிப்பாக வேணும், இல்லை குறைஞ்சது ஒரு 500 ரூபா வேணும். ஒரு சொந்த வீடு இருந்தால் ஒரு 300 ரூபாவது இருந்தால் ஒரு நாளை தள்ளிக்கலாம். இதில் கல்யாணம் காட்சி, மொய் எழுதணும், இதில் யாருக்குன்னா உடம்பு முடியல, இல்லை பாஸ்ட்டுக்கு உடம்பு முடியல, சர்ச்சில் வர பெரியவர்களுக்கு உடம்பு முடியல, அவங்களுக்கு பழம் வாங்கின்னு பொருளை வாங்கிட்டு போனோம்னா இதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு தேவைப்படும். மாதம் ஏதாவது நம்ம நினச்சி பார்க்காத திடீர் செலவு வரும், திடீர்னு ஆபத்து வரும், திடீர்னு வியாதி பலவீனம். இது வரும் ஒரு பக்கம்னா வியாதி பலவீனம், மறுபக்கம் மாத்திரை வாங்கணும், மருந்து வாங்கணும், சுகர் மாத்திரை வாங்கணும், ப்ரெஷர் மாத்திரை வாங்கணும், டெஸ்ட் எடுக்கணும், அங்கே போகணும் இங்கே போகணும். இதில் வேறு வயசு முதிர்ச்சி ஆனால் இன்னும் செலவினங்கள் அதிகமாக இருக்குது. கண்டி
இந்த பொருளாதார பிரச்சனை குறைஞ்சி ஒரு மனுஷன் நிம்மதியாக மூச்சு விடவே முடியாது. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் துன்மார்க்கனுடைய கையில் இருக்குது. துன்மார்க்கம் என்ன செய்கிறான்? துன்மார்க்கத்தில் ஜனங்க விழுந்து போனோன்னு சொல்லி தந்திரமான வலைகளை விழிக்கிறான். ஒன்று நீ பாவம் செய்து அழிஞ்சு போயிடணும், இல்லை கடன் வாங்கி அழிஞ்சு போயிடணும். உன் ஆத்மா ஒருபோதும் பரலோக ராஜ்யம் போய் சேரவே கூடாது. சரி, நீ ஞானசம் எடுத்து பாவத்திலேருந்து வெளியே வந்துட்டியா, சந்தோஷப்படாத. பிசாசு பேசுகிற விஷயத்தை பாருங்கள், சந்தோஷப்படாத. உனக்கு கடன் சுமை உண்டாக்கி நரகத்தெல்லாம் கட்டிக்கணும், உன்னை மூட்டை கட்டி எடுத்து வந்திருக்குன்னு சொல்லி சாத்தான் அப்படியே வஞ்சிக்க பார்க்குது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? ஒப்பு கொடுக்க மாட்டுறார். என் பிள்ளைக்காக நான் ரத்தத்தை சிந்தினேன், அவன் பாவத்தை மாற்றினான், அவன் வியாதி, அவனுடைய கடன் சுமையை கூட நான் அந்த பாரமான சிறுவை சுமந்தது போல் இன்றைக்கும் சுமக்க ஆயத்தமாக இருக்கிறேன். போடா பிசாசுன்னு ஆண்டவர் விரட்டி அடிக்கிறேன். பார்த்தீங்களா ஆண்டோடைய அன்பு? இன்றைக்கி அருமையான சகோதரியே, உன் வேதனையை கர்த்தர் பார்க்குற. குடும்ப செலவுக்காக, உன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக, பிள்ளைகளுக்கு நன்மை செய்வதற்காக, உன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நீ நியாயமான கடன் வாங்கின. கர்த்தர் அதை மன்னிப்பார். வீடு கட்ட, கல்யாணம் பண்ண, நல்லது கட்டது பார்க்க, அக்கா தங்கச்சிகளை பார்க்க, பேரம்பேத்திகளை பார்க்க, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க, பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்க, படிக்க வைக்க, இது முக்கியமாக வீடு கட்ட, இதுக்கெல்லாம் நீ கடை வாங்கின. ஒரு சாப அடக்கமான கடை வாங்க, இதெல்லாம் மன்னிக்கப்படும். ஏசப்பா மன்னிச்சிடுவார். ஆடம்பரமான காரியத்தை நம்ம செய்வதற்காக வீணான ஆண்டவர் அனுப்பாத பாதியில் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறேன், ஒரு ஆன்லைன் விளையாடுறேன், அந்த பிஸ்னஸில் போட்டு இதில் 10 ரூபா கிடைக்கும், அதில் 10 ரூபா கொடுக்கும், இவன் 10 லட்சம் கேட்குறான், கொடுத்தா ஒரு லாபம் வந்துடும், நண்பனை நம்பினேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏமாந்து போகாதீங்க. அல்லேலூயா. ஏமாந்து போகாதீங்க. விசுவாசத்தில் நில்லுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் யாக்கோபை விருத்தேடை செய்து அவனை வச்சு ஆண்டவர் என்ன பண்ணார்? பெரிய ஒரு சரித்திரமே நம்மளுக்கு இன்னைக்கு காட்டுறார். முடிவில் பாருங்கள், இந்த லாபான் கையிலிருந்து யாக்கோபு விடுவிக்கப்பட்டு கானான் தேசத்துக்குள்ளே போய் சந்தோஷமாக வீடு வாசலை கட்டிக்கணும், மனைவி பிள்ளைகளோடு ஆடு மாடுகளுக்கு நல்ல தீவனம் போட்டு சந்தோஷமாக வாழலாம் பார்த்தா, நடுவில் இவன் வரான். யார்? ஏசா வரான். இவனை சரி கட்டணும். தோட்டத்தில் போராடி ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இப்போது ஏசாவை சமாதானம் பண்ணுறதுக்கு அவன் தன்னுடைய 20 வருஷ உழைப்பில் சம்பாதித்த, நேர்மையாக சம்பாதிச்ச ஆடு மாடு ஒட்டகம் கழுதை எல்லாத்தையும் வாரி 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 என்ன பண்ணுறான்? ஏசாவுக்கு கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் யாக்கோபுக்கு பிளஸ்ஸிங் தந்திருக்கிற. ஆண்டுடைய நாமம் மையப்படட்டும். பாருங்க, வெறுங்கையோடு கூட இந்த யாக்கோபு 20 வருஷத்துக்கு முன்னாடி கானான் தேசத்தை விட்டு லாபான் இருக்கிற தேசத்துக்கு போய் அங்கே 20 வருஷம் வெயில் பனி மழையில் பாடுபட்டு சம்பாதித்த எல்லா பொருளாதாரத்தைய அவன் கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து வீடு வாசல் கொட்டாரங்களை போட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு சொன்னால் ஏசாவாரை தடை பண்ணுறான். இப்போ இவனை சரி கட்டணுன்னா என்ன பண்ணலான்றதை யாக்கோபு தியானித்து, ஒரு மனுஷன் சமாதானம் ஆகணும்னா இந்த பொருளாதாரத்தை பார்த்தா சமாதானம் ஆகிடுவானே, அப்போ நம்ம அண்ணனுக்கு நம்ம மந்தையில் இருக்கிற ஒரு பகுதியை நம்ம ஆஃபரிங்காக கொடுக்கலாம், ஃப்ரீயாக கொடுக்கலான்னு சொல்லி என்ன பண்ணுறான்? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் ஒரு 200 வெள்ளாட்டையும் 200 வெள்ளாட்டு கடாவையும் 200 செம்மறி ஆடுகளையும் 60 ஆட்டு கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாறுகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளை பிரித்தெடுத்து வேலைக்காரர்கிட்ட கொடுத்து அப்படியே ஓட்டி விடுறான். இப்போது இந்த செல்வத்துடைய மதிப்பு இன்றைக்கி எவ்வளோன்னு யோசனை பண்ணி பாருங்க. இந்த செல்வத்தை யாக்கோபுக்கு, இந்த பொருளாதாரத்தை யார் தந்தனா? தேவன் தான் தந்தார். லாபான் கையிலிருந்து அவனை விடுவிச்சு அவனோட 20 வருஷம் வஞ்சகத்திலையும் கூட ஆண்டவர் அவனுக்கு பொருளாதார திரட்சி உண்டாக்கி, அதன் பிறகு இந்த ஏசாவை சமாதானப்படுத்த இவனுடைய கையின் கிரியில் வச்சே என்ன பண்ணுற ஆண்டவர் இவ்வளோ ஆடு மாடு ஒட்டகம் இன்னும் நம்ம கொடுத்துருக்குறான். ஆதியாகமம் இந்த 32ஆம் அதிகாரத்தை குறித்து கொள்ளுங்க. இதில் 14, 15 நீங்கள் குறித்து கொள்ளுங்க. அப்போ மற்றவர்களுக்கு கொடுக்குற அளவுக்கு பிளஸ்ஸிங் இந்த யாக்கோபு கிடைச்சிருக்குதுன்னா, இந்த செல்வ திரட்சியை உண்டாக்குனது யாருன்னா இதே நம்முடைய தேவன் தாங்க. அப்போ இன்றைக்கு நீங்கள் வெறும் கையோடு இருப்பீங்க, வாங்கின கடத்தை அடைக்க முடியாமல் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் உள்ளத்தில் நினைக்கலாம், நீயோ கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுப்ப. இது நான் சாகர வரையும் இந்த வசனம் நிறைவேற போகிறதுல கூட நீங்கள் நினைப்பீங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதில் 12வது வசனம், ஆண்டவர் முழு இஸ்ரவேல்
ஜனங்களுக்கு அன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் உன் தெய்வனாகி கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் தருவார். இது ஆண்டவர் கொடுத்த விலையேறுபட்ட வார்த்தை. நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, நீ கடன் வாங்க மாட்ட. அப்படியே போயின்னு இருக்குதுங்க நம்ம வாழ்க்கை. கண்ணீரோடு போகிறோம், அவ்வளோதான், சாவு தான். உயிரை கையில் பிடிச்சின்னுக்கிறேன், இன்றைக்கா நாளைக்கா போட்டுக்கலாம், குடிச்சிடலாம், நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த எண்ணத்தோடு இருக்கிறேன். என் வாழ்க்கையில் எப்படி கடன் கொடுக்குற அளவுக்கு, ஃப்ரீயாக கொடுக்குற அளவுக்கு எப்படி பிளெஸ்ஸிங் வரும்? என்னுடைய வருமானத்தையே லாபான் தடை செஞ்சு வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு கூட இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த யாக்கோபு ஏசாவுக்கு கொடுக்குற அளவுக்கு பிளெஸ்ஸிங்கை நான் தான் தந்தேன். அந்த ஏமாற்றுக்காரனாகிய லாபான் கையில் அவன் வீட்டிலே 20 வருஷம் வச்சு இவனுக்கு வருமானத்தை தந்து இவனை வேறு பிரித்து கானான் தேசம் கொண்டு அவனை சந்தோஷப்படுத்த நான் தான். கானான் தேசத்துக்கு ஏசா வரவிடாமல் தடை செஞ்சான். அவனுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து அவனை ஆஃப் பண்ணி அவனை சமாதானாக்கணுன்னு நான் தான். அப்போது இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்குற அருமையான சகோதரியே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காத போகும். அது மந்திரமாக இருக்கட்டும், சூனியமாக இருக்கட்டும், உன் வருமானத்தை தடை செய்கிற யாக்கோபாக இருக்கட்டும், கானான் தேசத்துக்குள்ளே உன்னை போக விடாமல் தடை செய்கிற ஏசாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை உனக்கு அனுப்பி தரார். அந்த வாக்குத்தத்தத்து மேலே நீ ஒரு விசுவாச வை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது போகும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொல்லியிருக்கிறேன். எத்தனை வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. எதுக்குங்க? கண்ணீரை துடைக்க, வியாதி குணமாக்க, வறுமையை போக்க, கஷ்டத்தை போக்க, நம்முடைய ஆத்மா ஆறுதல் படுத்த, தைரியப்படுத்த, நம்மளை பலப்படுத்த, பரிசுத்தப்படுத்த, நம்மளை நிலைநிறுத்த, வருமானத்தை உண்டாக்க, செல்வத்திரட்சியை தர, 10 பேருக்கு உதவி செய்ய ஆண்டவர் பல வாக்குத்தத்தங்களை வகை வகையாக விதவிதமாக கற்று தந்திருக்கிறேன். அதனால் இந்த தேவ செய்தியை கேட்டு நீங்கள் தெளிவாயிடுங்க, அப்படியே ஒரு உறுதியாயிடுங்க. கர்த்தர் என்னை நடத்துவார். ஏசப்பா என்னோடு இருக்கிறாரு. கடன் வாங்கிட்டேன், கலங்க மாட்டேன், நான் கொடுப்பேன். வாங்கினதை என் தேவன் கொடுக்க வைப்பார். வாங்கினதை என் தேவன் என்னை கொடுக்க வைப்பார். யாக்கோபு ஏசாவுக்கு கொடுத்தால அது போல் என்னை கொடுக்க வைப்பார். வாங்க ஒரு காலம், இப்போ கொடுக்க ஒரு காலம் வந்துடுச்சு. உண்மையாக சொல்லுங்கள், வாங்க ஒரு காலம், கொடுக்க ஒரு காலம் இருக்குதா இல்லையா? இது வரைக்கும் நீங்கள் வாங்குகிற காலம், இனி கொடுக்குற காலம் வரும். கொடுக்குற காலம் வருங்க. எல்லாத்துக்கும் ஒரு காலம் கர்த்தர் வச்சுக்கிறார். அழ ஒரு காலம், சிரிக்க ஒரு காலம், நட ஒரு காலம், பிடுங்க ஒரு காலம், எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சுருக்கிறல்ல. யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம், நாளைக்கு அழ வேண்டிய சூழ்நிலை இருக்குது. 5 நிமிஷம் அது உயிரை மாற்றிக்கிறதுக்கு. அதன் பிறகு எங்கே போவீங்க? நரகத்தில் கோடி வருஷம் நரகத்தில் அழணும். அப்படியே சதை கொட்டும், அப்படியே சதை அப்படியே 4000 டிகிரி வெப்பன் சொல்கிறாங்க. நரகன்றது 4000 டிகிரிக்கு மேலே அங்கே அக்னி கந்தகம் எரியுமா. உயிரை மாற்றிக்கினீங்க, கடன் தொல்லை கஷ்டம் அப்படின்னு சொல்லி உயிரை மாற்றிக்கினீங்கன்னா கண்டிப்பாக பரலோக ராஜ்யம் போக முடியாது, நரகத்தான் நீங்கள் போக முடியும். அதனால் கடன் தொல்லையினால் தயவு செய்து யாரும் உங்களை உயிரை மாய்த்து கொள்ளாதீங்க. நீங்கள் அப்படி உயிரை மாய்த்து கொண்டால் கர்த்தர் உங்களுக்கு தந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை நஷ்டப்படுத்துறீங்க. அவருடைய திருவிருந்தை நீங்கள் நஷ்டப்படுத்திங்க. அவர் சமூகத்தில் நீங்கள் கேட்ட பிரசங்கத்தை நஷ்டப்படுத்திங்க. நீங்கள் வாழ்நாள் முழுதும் ஆராய்ச்சி, குடும்ப ஜபம் பண்ணி நீங்கள் பாட்டு பாடின எல்லா விதமான ரட்சிப்பை நீங்கள் நஷ்டப்படுத்துறீங்க. அப்போ ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் எவ்வளோ துக்கப்படுவார் உங்களால்? நீங்கள் ஏசப்பாவை துக்கப்படுத்திட்டு நீங்கள் மறிக்க போகிறீங்களா? சொல்லுங்கள். ஏசப்பா என்னை காப்பாற்றுவார்னு நம்பிக்கை வைங்க. நான் எவ்வளோ வார்த்தை சொல்லி உங்களை திடப்படுத்துகிறேன். யோசனை பண்ணி பாருங்கள். எதுக்கு ஆண்டவர் என்னை பேச வைக்கிறார்? கடன் சுமையா, கடன் பிரச்சனையா, கடன் தொல்லையா அப்படின்னு விதவிதமான வசங்களை வச்சு ஆண்டவர் ஏன் என்னை பேச வச்சுருக்கிறார்? உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க, உங்கள் வறுமையை மாற்ற, உங்கள் கண்ணீரை துடைக்க, உங்கள் வேதனையை மாற்ற. நிச்சயமாக நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், ஏசப்பா உங்கள் கையில் ஆசீர்வாதத்தை உண்டாக்குவார். நீங்கள் யாக்கோபு போல கொடுக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுவார். இது வரைக்கும் வாங்குகிற கரங்களாக இருந்த உங்களை ஆண்டவர் கொடுக்கிற கரங்களாக ஆண்டவர் மாற்றுவார். முழு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்கிறேங்க. நான் கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் பொய்யாகாது. இந்த வேத சரித்திரம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். 20 வருஷம் இந்த யாக்கோபு யார் வீட்டில் வேலை செய்கிறான்? தன்னுடைய தாய் மாமனார் ஆகிய லாபான் வீட்டில் போய் வேலை பார்க்குறான். அவனுடைய வளர்ச்சியை கண்டே இந்த யாக்கோபுக்கு பிடிக்கல. ஆனால் கர்த்தர் பாருங்க அதில் ஒரு பெரிய ஜெயத்தை தர.
அந்த ஏமாற்றக்காரன் வீட்டில் வச்சே யாக்கோவுடைய மந்தை பெருகுது. இப்போ கானான் தேசத்துக்கு போகும்போது இவன் வழி மறித்து சண்டைக்கு வரான் இந்த ஏசா. அவனுக்கும் பொருளாதாரத்தை ஆண்டவர் கொடுக்க வச்சு அவனை ஆப் பண்ணுறேன். இந்த செல்வ திரட்சி யாருங்க தந்தது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருமானத்தை யார் யாக்கோபுக்கு தந்ததுன்னா ஆண்டவர். அதை அவனே சொல்கிறான். யார்கிட்ட சொல்கிறான்? யாக்கோபுகிட்ட சொல்கிறான். என் பிதாக்களுடைய தேவன் என்னோடு இல்லைனா என்னை வெறுமையாக தான் அனுப்பியிருப்பேன். இன்றைக்கி இந்த மந்தை, இந்த வீடு வாசல், இந்த மந்தை, என் மனைவி, பிள்ளைங்க, இந்த செல்வத்துக்கு காரணமே ஆண்டவர் தான் அப்படின்னு யாக்கோபு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துகிற சாட்சிகளாக இருப்பீங்களாங்க. டே, ஒருபோது நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்களுக்கு இந்த உலகமே முதுகு காட்டியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் உங்களுக்கு சமீமாய், தாயாய், தகப்பனாய், அண்ணனா, தம்பியா, அக்காவா, தங்கச்சியா, உற்ற தோழனாய் ஆண்டவர் இருக்கும்போது கண்ணீர் விட்டு கலங்காதீங்க. ஏசப்பா கண்ணீர் துடைக்க வருவார். நீங்கள் முழங்கால் படியிடு, கதறுங்க. நீங்கள் சொல்லலாம், ஏற்கனவே பாஸ்டர் நான் நிறைய முறை அழுது ஜெபம் பண்ணேன், எனக்கு எந்த அதிசயம் நடக்கலை, இப்போ போய் முழங்கால் போட்டு கதற சொல்கிறீங்களே. தப்பு இல்லைங்க. ஒருவேளை இந்த நிமிஷம் கூட கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்கிற நேரமாக இருக்கலாம். இந்த பிரசங்கத்தோடைய கடைசி நேரத்துக்கு வந்திருக்கிறீங்க. இந்த நிமிஷம் கூட கர்த்தர் உங்களுக்கு இறங்கலாம். ஒருவேளை இப்போ கூட நீங்கள் சாக ஆயத்தமாக இருக்கலாம். கர்த்தர் இந்த தேவ செய்தி மூலிமா கூட உங்கள் மரணத்தை ஆண்டவர் மாற்ற அவரால் முடியும். நீங்கள் ஒருபோதும் மரணத்தை தேடிக்காதீங்க. வாழ்க்கை என்பது ஒரு முறை தான், ரட்சிப்பு என்பது ஒரு முறை தான். உங்கள் முழங்கால முடங்குங்க. இப்போ கர்த்தர் நான் உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் இல்லையான்னு நீங்கள் பாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வருது. உங்களோட கடன் சும்மா மாறும், உங்கள் பிரச்சனை மாறும், உங்கள் போராட்டம் மாறும். உங்கள் ஏமாத்தணும் உங்களுக்கு கொண்டு வந்து அந்த பணத்தை தருவான். உங்கள் லேண்டு விற்கல, அந்த லேண்டு விற்கும். நீங்கள் பேங்க்கில் நகையை பல சவரம் வச்சுக்கிறீங்களா, அதை மூட்டை கர்த்தர் வழிவாசல் தருவா. அதை வச்சு உங்கள் பொண்ணுக்கு கிராண்டாக நீ கல்யாணம் பண்ணலாமா? கவலைப்படாத, கண்ணீர் விடாத. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிற. ஜெபிக்கலாமா? கண்களை மூடுறீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான அன்பின் பரிசுத்த பிதாவே, தேவ சமூகத்திலே இந்த தேவ செய்தியை கேட்டு கண்ணீரோடு ஆண்டவரே இருக்கிற இந்த மகளுக்காக, இந்த சகோதரருக்காக, இந்த ஐயாக்காக, இந்த பிரதருக்காக, இந்த தேவ செய்தியை கேட்ட யாவருக்காக ஜெபிக்கிறேன். நீர் ஆண்டவர் யாக்கோபை விருத்தடை செய்து அவன் வருமானத்தை ஆண்டவரே லாபான் ஆண்டவரை 10 முறை மாற்றினாலும், எவ்வளோ வஞ்சகம் பண்ணி ஏமாற்றினாலும் கர்த்தர் அவன் மந்தையை பெருக செய்து ஆண்டவரே அந்த லாபான் யாக்கோபை விட்டு விலகி ஓடுற அளவுக்கு ஒரு அதிசயத்தை காட்டினீங்க. இந்த கட்டை உடைச்சது யாருன்னா நீங்கள் தான் ஆண்டவரே. இப்போது லாபான் போன்ற அசுத்த ஆவிகள் தேவ ஜனங்களோட வருமானத்தை தடை செய்து, தேவனுடைய ஊழியக்காரருடைய வருமானத்தை தடை செய்து இன்றைக்கு கட்டி வச்சிருக்கிறான். கோடிக்கணக்கான ஜனங்களை ஆண்டவரே கடன் சுமையினால் பிசாசு கட்டி வச்சிருக்கிற ஆண்டவரே, இப்போது கண்ணீரோடு ஆண்டவரே மரணத்துடைய கடைசி விளிம்பில் போய் இனி வாழ்வதா சாவதான்னு சொல்லி மரணத்துடைய ஆண்டவரை ஸ்தோத்திரம் தொடக்கூடிய ஒரு நிலவரத்தில் இருக்கிற என்னோட சகோதரனுக்காக, என் சகோதரிக்காக ஆண்டவரை தேவ சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த தேவ செய்தியிலே ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஊன்ற கட்டப்பட, கிறிஸ்துக்குள்ளே வளர்ச்சி அடைய ஆண்டவரை ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உடைய ரத்தம் ஆண்டவர் இன்றைக்கு பேசட்டும், உடைய வார்த்தை பேசட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் இன்றைக்கு கடன் சுமையினால் கண்ணீரோடு இருக்கிறாங்க ஆண்டவரே. இன்றைக்கு பரிசுத்த ஆவியை இறங்கி ஆண்டவரே ஒவ்வொருவருடைய கடன் சாபத்தை உடைப்பீராக. நீர் பாவத்தை சிலுவையில் சுமந்தீரே, சாபமான அந்த ஆண்டவர் சிலுவையை எங்களுக்காக ஏற்றுக்கொண்டீரே. இப்போது முழங்கால் படியிட்டு கடதறி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் நான் ஜெபிக்கிறேனப்பா. இப்போது ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அடியனை வைத்து ஆண்டவர் இதோடு ஆண்டவர் இந்த சத்தியம் 7வது பாகத்தை பேச நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க. அப்படியா கடந்தல்லையோடு கண்ணீரோடு இருக்கிற உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்கள், அந்நிய ஜனங்கள், மற்ற இதர ஜனங்கள் ஒருவரும் கெட்டு அழிந்து போகக்கூடாது. ஆண்டவரை வஞ்சிக்கிற பிசாசு அந்த லாபானுடைய ஆவி வருமானத்தை தடை செய்து வளர்ச்சியை ஆண்டவர் விடாமல் தடை செய்கிற அந்த ஆவிகளை ஆண்டவர் கடிந்து கொள்வீராக. இன்னும் கானான் தேசத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போக விடாமல் தடை செய்கிற ஏசாவுடைய ஆவியை கடிந்து கொள்வீராக. ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தடையில்லாத பொருளாதார திரட்சியை தருவீராக. ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரும் ஆண்டவர் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் அலைந்து தெரியக்கூடாது. ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே இப்போது ஜெபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு தாய்மார்களுக்காக, தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பத்துக்காக, தண்ணீருக்காக ஒருவர் அலைந்து தெரியக்கூடாது. வட்டிக்கு மேலே வட்டி கட்டக்கூடாது, கடத்துக்கு மேலே கடன் வாங்கக்கூடாது. அப்பா விசுவாச ஜீவியம் கட்டி எழுப்பப்பட ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தால் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியான துணிக்கையில் நாங்கள் வைத்திருக்கிறோம்னு சொல்லத்தக்கதா ஆண்டவர் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து மரண பரிந்தும் கைவிடாமல் நடத்துவீரா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இந்த தேவ செய்தியை கடைசி வரை பார்த்த உங்கள் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்கிறேன். நான் பாஸ்டர் ஜீவன், சென்னையில் இருக்கிறேன். சென்னையில் புழல் என்ற ஊரில் ஒரு சபையை நடத்துகிறேன். எனக்கு மேரேஜ் ஆகி 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. என்னுடைய ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த யூடியூப்பில் ஏற்கனவே 6 மெசேஜ் பேசியிருக்கிறேன். இது 7வது மெசேஜ். அதனால் தொடர்ந்து இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கடன் சாபம் இது உடைக்கப்படுவதற்காகவே, இந்த சாபக்கட்டை உடைப்பதற்காகவே ஆவியானவர் என்னை எழுப்பியிருக்கிறாரு. அதனால் இந்த தேவ செய்தியை கேட்டு நீங்கள் ஆத்துமாவில் பலனடைந்து நீங்கள் என்ன பண்ணணும்? தேற்றப்படணும், தைரியமாயிடணும். ஏசப்பா நம்ம நடத்துவார், கடன் பிரச்சனைலேருந்து மாறும் அப்படின்னு சொல்லி நீ தைரியமாயிடும். இதுபோல் உங்களை போல் யாராவது கடன் சுமையில் கட்டப்பட்டு ரொம்ப துன்பத்தையும் அவமானத்தையும் சகிக்கிற ஜனங்களை ஆண்டவங்களுக்கு காட்டினா அவங்களுக்கு இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணி இந்த செய்தியை கேளுங்க, ஏசப்பா உங்களோடு பேசுவார்னு சொல்லி தயவுசெய்து நீங்கள் அறிமுகம் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து தெய்வ செய்தியை கேட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஜெப குறிப்பை என்னுடைய சேனலில் இருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணு. அப்படி இல்லைனா எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய வேதனையை, உங்கள் ஜெப குறிப்பை நீங்கள் சொல்லுங்கள். உண்மையாகவே உங்கள் ஃபோனை எடுத்து உங்களுக்கு தெய்வ ஆலோசனை கொடுத்து உங்களுக்கு ஜெபம் பண்ண நான் தயாராக இருக்கிறேன். ஒரு சில சமயம் நீங்கள் ஃபோன் பண்ணி நான் எடுக்கலைன்னா, எதுனா ஊழியத்தில் ஜெபத்தில் இருப்பேன். இன்றைக்கி நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்கன்னு வச்சிங்க, எடுக்கலைன்னா நாளைக்கு தயவுசெய்து நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை இதெல்லாம் இந்த முயற்சியெல்லாம் பலிக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜெப குறிப்பை நீங்கள் அனுப்பலாம். இதுபோல் யூடியூப்பில் உங்கள் மெசேஜ் கேட்டேன், என்னுடைய கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை இதெல்லாம் இருக்குது, கொஞ்சம் ஜெபத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் தெரியப்படுத்தலாம். சரிங்களா? தொடர்ந்து உங்களுக்கு ஜெபம் பண்ண, உங்களுடைய கடன் பிரச்சனை, குடும்ப சூழ்நிலை மாற உங்களுக்கு ஜெபம் பண்ண நாங்கள் ஆத்தும ஆதாயத்தோடு பாரத்தோடு கூட இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இந்த தேவ செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உயர்த்துவாராக. உங்கள் வருமானம் பெருகி கடன் சாபம் மாறி எங்கள் குடும்பமும் ஆசீர்வதிப்படும். வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.